இப்போ நெறைய பேர் கேட்குறாங்க, திருமண பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்ன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திருமண பொருத்தம் பார்க்காம கல்யாணம் ஒண்ணுலாம் பெருசா ஆயிராதுங்க. என்னன்னா, திருமண பொருத்தம் பார்த்து நீங்க பண்ணும்பொழுது சில விஷயங்கள் நெகட்டிவ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புரியும். ஸோ எந்த மாரி சில விஷயம் நெகட்டிவா இருக்கு, நம்ம எப்படி அத லைஃப் கேரி பண்ணணும், யார் விட்டு குடுத்து போணும் ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி போலாம். இப்ப ரொம்ப நெகட்டிவா இருக்கு, நீங்க பார்க்காமயே பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா இப்ப எவ்வளோ பேர் லவ் மேரேஜ் பண்ணி, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணவங்க எவ்வளவோ இருக்காங்க. இப்ப திருமண பொருத்தம் பார்த்து பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா, நீங்க திருமண பொருத்தம் பார்த்தாலும் நடக்கிறதா நடக்கும். திருமண பொருத்தம் பார்க்கலனாலும் நடக்கிறதா நடக்கும். ஸோ விதி உங்களுக்கு ஏதோ அவங்க கூட தான் நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. இத பார்க்கறனால என்னன்னா, அதில எந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரும், எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும், யார் அட்ஜஸ்டபுளா போகணும்னு உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில அதுக்கேத்த மாரி நீங்க மாடிஃபை பண்ணா, லைஃப் இன்னும் பெட்டர். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஹாரோஸ்கோப் வச்சு மேட்சிங் பார்க்குறதே தவிர, இத பார்த்துட்டா இப்ப நெறைய பேர் கேட்குறாங்க, ஆமா நான் பொருத்தம் பார்த்து தானே பண்றோம். ஏன் அங்க இப்படி பிரச்சனையா போயிட்டுருக்கு? இப்ப 10 பேத்த பார்த்து பண்றவங்க எவ்வளோ டிவோர்ஸும் ஆகுது. ஸோ விதி என்னமோ அது நடக்குங்க. ஸோ நீங்க உங்களுக்கு பேர் யாரோட அமையணுமோ அதான் அமையும். நீங்க பொருத்தம் பார்த்தாலும் அதான், பார்க்காட்டியும் அதான். அத நீங்க எந்த அளவு ஹேண்டில் பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்க அதுக்குள்ள இன்வால்வ் ஆகி அத சரி பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி லைஃப் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அத நீங்க ஓரளவுக்கு ப்ரீ பிளான் பண்றதுக்கு தான் இந்த ஹாரோஸ்கோப் மேட்சிங்.